ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாபி ஸ்டைல் ராஜ்மா சாவல் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய கிட்னி பீன்ஸ், சோயா பீன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் சிம்பிளான பஞ்சாபி ஸ்டைலில் எப்படி நாம் கிரேவி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ராஜ்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. டயபெட்டிக் இருக்கவங்க நிறையா இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் நிறையா கொடுக்கலாம். அவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு இந்த பீன்ஸ் ரொம்ப உதவியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா நான் சிகப்பு கிட்னி பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நான் ஓவர் நைட் ஊற வச்சிட்டேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து குக்கரில் மூடி போட்டு வச்சுருக்கேன். நல்லா 8லேருந்து 10 விசில் வரைக்கும் கொடுக்கலாம். அப்போ தான் ராஜ்மா நல்லா குழஞ்சி வரும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ராஜ்மா வெந்துகிட்டே இருக்கட்டும். இந்த சிகப்பு கிட்னி பீன்ஸு தான் ராஜ்மான்னு சொல்கிறாங்க. 2 தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும். இந்த ராஜ்மா கிரேவி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும். 2க்குமே வச்சு சாப்பிட்லாம். தக்காளி பழம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இதில் நாட்டு தக்காளிக்கு பதிலாக நீங்கள் ஹைப்ரிட் தக்காளி, பெங்களூர் தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ராஜ்மா மசாலா இது ரெடிமேட் மசாலா தான். கடையில் ராஜ்மா மசாலா அப்படிங்கிற பேரில் கிடைக்கும் இல்லைங்களா, அதை தான் வாங்கி நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரியிற வரைக்கும் நம்ம மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், ராஜ்மா நல்லா வெந்து வந்துருச்சு. உங்ககிட்ட காட்டுறேன். இதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குங்க. நம்ம ஸ்கின்னுக்குமே இது ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டல் ஈவினிங் டைமில் தாளித்து நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். வீட்டில் பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது இது. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் ராஜ்மாவை அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இதுலேயே உப்பு இருக்குது, அதனால் நம்ம உப்பு போடும்போது பார்த்து உப்பு போட்டுக்கணும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ராஜ்மா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம இதை திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா மாவை தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியை நம்ம கிரேவியோடு சேர்த்துணும். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் வச்சுருந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கிரேவிக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நீங்களும் இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ராஜ்மா ரெடி. கார்னிஷிங்காக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கிள்ளி மேலே போட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.